இன்றைக்கான வேத பகுதி ஆதியாகமம் 26வது அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 35 வரை. தொழுகையின் முக்கியத்துவம். நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். வசனம் 28. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாளுக்கு ஒரு நல்ல பங்கு ஆதியாகமத்திலிருந்து தின தியானங்கள். ஈசாக்கு ரெகபோத்திலிருந்து தன் தந்தை ஆபிரகாம் கர்த்தரை தொழுது கொண்ட இடமாகிய பெயர்சிபாவுக்கு குடிபெயர்ந்தான். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களின் அடுத்த நகர்வு அவரை தொழுது கொள்வதாக இருக்க வேண்டும். ஈசாக்கின் எண்ணங்களை கர்த்தர் அறிந்து கொண்டார். உலக மக்களிடமிருந்து தமக்கு பாதுகாப்பு கர்த்தரின் கரத்திலேயே இருக்கிறது என்பதை ஈசாக்கும் அறிந்து கொண்டான். எந்த நாளில் ஈசாக்கு பெயர்செபாவுக்கு குடிபெயர்ந்தானோ அந்த நாளின் இரவிலேயே கர்த்தர் தரிசனமாகி அவனுடன் பேசினார். அவன் தந்தையின் வழியில் கர்த்தரை தேடினான். ஆகவே தந்தையின் தேவன் அவனுக்கு தரிசனமானார். அங்கே கர்த்தருடைய பாதுகாப்பையும் அவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய வாக்குத்தத்தத்தையும் அவன் பெற்றுக்கொண்டான். இதை காட்டிலும் ஒரு விசுவாசிக்கு வேறு என்ன வேண்டும்? உலகம் அவனை பகைக்கலாம், ஆயினும் கர்த்தர் அவனுக்கு துணையாய் இருக்கிறார். பிற்பாடு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். முதலாவது கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கணம், பின்னர் தனக்கான கூடாரம். அந்த பாலைவனத்தின் ஓரத்தில் அவனுடைய வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு விசுவாசியாக இங்கே நாம் ஈசாக்கை காண்கிறோம். இப்பொழுது பெலிஸ்தியர்கள் ஈசாக்கை தேடி வந்தார்கள். தங்களிடம் எது இல்லையோ அதை ஒத்துக்கொண்டு ஈசாக்கிடம் எது இருந்ததோ அதை மெச்சிக்கொண்டு சென்றார்கள். நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்ற அளப்பரிய சாட்சியை ஈசாக்கை குறித்து சொன்னார்கள். ஆனாலும் கர்த்தரை அறிந்து கொள்ள அவர்களுக்கு மனதில்லை. உலகம் ஒரு விசுவாசியை இவ்விதமாக அணுகுவது இல்லை, அல்லது ஒரு விசுவாசிக்கு இவ்விதமான நற்சான்றை பெரும்பாலும் வழங்குவது இல்லை. ஆனால் கர்த்தருடன் நெருக்கமாக நாம் நடக்கும்போது இவ்விதமான சாட்சியை பெற்றுக்கொள்ள முடியும். ஈசாக்கு அவர்களுக்கு விருந்து வைத்து அவர்களை அங்கிருந்து அனுப்பிவிட்டான். ஒரு விசுவாசி உலகத்தை அணுகும் முறை இதுதான். அவர்களோடு சமாதானமாய் இருந்தான், ஆனால் சமாதானத்தை இழந்து போகும் அளவுக்கு அவர்களுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஒரு விசுவாசி உலகத்தில் தான் வாழ்ந்தாக வேண்டும், ஆனால் உலகம் ஒருபோதும் அவனுக்குள் வாழ அனுமதி அளித்து விடக்கூடாது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. நாம் இந்த உலகத்துக்கு உப்பாகவும் வெளிச்சமாகவும் வாழும்போது, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்ற செய்தியை அதனிடமிருந்து பெற்றுக்கொள்வோம். அவர்கள் இங்கிருந்து புறப்பட்ட நாளில் வெட்டிய துறவில் தண்ணீர் வந்த செய்தியை கேள்விப்பட்டான். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை அனுபவித்தான். தவணமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என சங்கீதம் 107:8 வாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தொழுகையை அர்த்தமுள்ளதாக மாற்றும். உம்மை ஆராதிப்பதின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க உதவி செய்யும். நாங்கள் உம்முடைய மெய்யான சாட்சிகளாக இந்த உலகத்தில் வாழ உதவி செய்யும். ஆமேன்.